தமிழக அரசின் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தொடர்பாக உச்சநீதிமன்றம் எடுத்த உத்தரவுகளை இப்போது நாம் பார்க்கலாம். முதலில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 200 மீறி சுயேட்சையாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் மகாதேவன் அடங்கிய அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. இரண்டாவது முறையாக பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை ஜனாதிபதிக்கு, அதாவது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பியது சட்டப்படி தவறா என்ற கேள்வியையும் உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. தவறானது என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நான்காவதாக மசோதாக்கள் மீது ஆளுநர் ஆர் என் ரவி முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவை ஆராய்ந்து நிர்ணயிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு பரிந்துரை செய்திருக்கிறது. ஐந்தாவதாக பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட, அதாவது அனுப்பப்பட்ட மசோதாக்களை நிறுத்தி வைத்தது தவறு என்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆறாவது பாயிண்டாக ஆளுநர் 3 முடிவுகளை மட்டுமே எடுக்க முடியும் என்றும் உச்சநீதிமன்றம் அதிரடியாக கருத்தை தெரிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பில் மசோதாக்களை அனுப்பி வைக்கலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கும் அதை அனுப்பி வைக்கலாம் என்றும் அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எட்டாவதாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றால் அதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும், வெறுமனே நிறுத்தி வைக்க கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 9வது பாயிண்டாக இந்த தீர்ப்பில் 10 மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக அந்த தீர்ப்பில் உத்தரவிட்டிருக்கிறது. 10வது பாயிண்டாக மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவை ஆராய்ந்து நிர்ணயிக்க வேண்டும் என பரிந்துரையும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. 11வது பாயிண்டாக இரண்டாவது முறையாக அனுப்பப்பட்டு மசோதா மாறுபட்டு இருந்தால் மட்டுமே ஒப்புதல் தராமல் நிறுத்தி வைக்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பாயிண்டாக ஜனாதிபதிக்கு மசோதாக்களை அனுப்பிய ஆளுநரின் செயல்பாடு நேர்மையாக இல்லை என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.